அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இடையில் இருக்கும் துண்டை அனன்யா அவிழ்க்கவும் தேவா ரூமுக்கு வரவும் சரியாக இருந்தது. அவளை அப்படி ஒரு கோலத்தில் பார்த்தவன் தன்னிலையை இழந்தான். அனன்யா சுதாரிப்பதற்குள் அவளை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டவன் அவள் மேல் படர்ந்தான். தேவா ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம். அனன்யாவின் மறுப்பு எதுவும் அவன் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. வேண்டாம் தேவா ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க. எனக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குது. அதுக்குள்ளே இதெல்லாம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். தயவு செய்து என்னை விட்டுடுங்க. அனன்யா கதறி துடிக்க அதை எதையுமே காதில் வாங்குகிற சூழ்நிலையில் தேவா இல்லை. அவனது வேகத்திலும் வேட்கையிலும் அனன்யா மிரண்டு போனாள். அவனது ஒவ்வொரு செய்கையிலும் அனன்யா துடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அனன்யாவை முழுமையாக தனக்கு சொந்தமாக்கியவன் நெற்றியில் ஆரம்பித்து அவளது உடல் எங்கும் ஒரு இடம் விடாமல் மொத்தமழை பொழிய அனன்யா அவனை தடுக்கும் வழி தெரியாமல் திணறினாள். தலை, நெற்றி, கண்கள், கன்னம், இதழ்கள், கழுத்து, அதற்கு மேலும் என்று தேவா முன்னேறி போக அவனை தடுக்கும் வழி தெரியாமல் அனன்யா அமைதியானாள். காட்டாத்து வெள்ளத்தை கைலியா தடுக்க முடியும்? ஆடவனின் வேட்கை முடிந்த பாடில்லை. கழுத்துக்கும் கீழே அவன் முன்னேற இனி அவனை தடுக்கவும் எதிர்க்கவும் முடியாது என்பதை உணர்ந்து அவனுக்கு அடிபணிந்தாள் பெண். மீண்டும் மீண்டும் அவளை நாடிக்கொண்டே இருந்தவன் விடியற்காலையில்தான் அவளை விடுவித்தான். அனன்யா சோர்ந்து போயிருந்தாள். அவளை இழுத்து தன்மேல் போர்த்தி கொண்டவன் தன் நெஞ்சிலேயே புதைத்து கொள்பவன் போல அவளை இறுக்கி அணைத்தான். விலா எலும்புகளே நொறுங்கிவிடும் அளவுக்கு இருந்தது அவனது அணைப்பு. அனன்யாவும் அவனது அணைப்பில் கட்டுண்டு அவன் நெஞ்சிலேயே புதைந்து விடுபவள் போல் உறங்க ஆரம்பித்தாள். இருவருக்குமே விடியற்காலை தூக்கம் கண்களை தழுவ அப்படியே உறங்கியும் போயினர். முதலில் தேவாதான் எழுந்தான். எழுந்து வெளியே பார்த்தவன் நன்றாக விடிந்திருக்க தன் நெஞ்சில் முகம் புதைத்து குழந்தை போல் தூங்கும் அனன்யா நெற்றியில் முத்தம் வைத்தவன் தன்னையே கடிந்து கொண்டான். சிறு பெண், அவளிடம் எவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன். பாவம், எப்படித்தான் தாங்கினாலோ. மீண்டும் மீண்டும் அவளை நாட அவனது உடம்பும் மனமும் பரபரக்க, வேண்டாம் தேவா, சின்ன பொண்ணு, இதுக்கு மேலேயும் தாங்க மாட்டா. அவன் மனசாட்சி அவனை தடுக்க அவன் நல்லா தூங்கட்டோன்னு அவளுக்கு போர்வையை போர்த்தி விட்டவன் அங்கிருந்து எழுந்து குளிக்க போயிட்டான். அவன் குளித்து முடித்து திரும்பி வர வரைக்கும் கூட அனன்யா எழுந்திருக்கல. அவன் குளித்து முடித்து ஆஃபீஸ்க்கு ரெடியாகி திரும்பவும் அனன்யா ரூமுக்கு வரும்போது அப்பவும் அனன்யா தூங்கிட்டு தான் இருந்தா. போர்வை ஒரு பக்கம் விலகி இருக்க, ஐயோ ராட்சசி, காலையிலேயே மூட் அவுட் பண்ணுறாளே. தேவா, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தால் கண்ட்ரோலை இழந்துருவ. தயவு செய்து ஆஃபீஸ்க்கு போயிடு. சின்ன பொண்ணு இதுக்கு மேலே தாங்க மாட்டா. அவன் மனசாட்சி சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு தேவா அவளை விட்டு போக மனமில்லாமல் அரை மனசோட அங்கிருந்து வெளியே வந்தான். தன்கிட்ட இருந்த இன்னொரு சாவியால் வீட்டை திறந்து ராணி டிஃபன் வேலையை முடிச்சிருக்க, சார் எழுந்துட்டிங்களா? டீ சாப்பிட்றீங்களா? டிஃபன் சாப்பிட்றீங்களா? எடுத்து வைங்க ராணி அக்கா. அனன்யா அம்மா இன்னும் எழுந்திருக்கலையா? இல்லைக்கா, அவள் நல்லா தூங்குறா. அவளை எழுப்பாதீங்க. அவளாக எப்போ எழுந்து வராளோ வரட்டும். சரிங்க சார்.
ஆமாம், குட்டி பையன் கிஷோர் எங்கே? அவனுக்கு ஸ்கூல் லீவு தானே, அதனால் எங்கள் அப்பா வந்து அவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. எப்போ வந்தார்? நேற்று சார். உங்களை விட்டு தனியாக இருப்பானா? அதெல்லாம் இருப்பான் சார். சரிக்கா, அவளை பார்த்துக்கோங்க. அவள் எழுந்து வந்ததும் முதல்ல அவளுக்கு டிஃபன் கொடுங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். தேஃபா ஆஃபீஸ் கிளம்பி விட அனன்யா கண் விழிக்கும்போது மணி 10:30. காலை எடுத்து கீழேயே வைக்க முடியாத அளவுக்கு உடம்பெல்லாம் அப்படி ஒரு வலி. கால் ரெண்டையும் மெதுவாக எடுத்து கீழே வச்சதும் இடுப்புக்கு கீழே வலுவே இல்லாத மாதிரி கால் தட தடன்னு உதற ஆரம்பிச்சுது. தேவா எங்கே? ஆஃபீஸ் போயிட்டாரா? அவர் பக்கத்தில் இருந்திருந்தா கொஞ்சம் தெம்பாக இருந்திருக்கும். மெதுவாக போய் குளிச்சுட்டு வந்தவ 11 மணிக்கு தான் ரூமை விட்டு வெளியிலேயே வந்தா. அவளோட முகத்தை பார்த்ததுமே ராணிக்கு ஓரளவு அவளது நிலைமை புரிந்துவிட மெதுவாக அவளை கூட்டிகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சா. டிஃபன் எடுத்து வைக்கவாம்மா? வைங்கக்கா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. இதுவாக சாப்பிட்டவள், ஏம்மா எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா, காலை கீழே எடுத்தே வைக்க முடியல சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழும் அனன்யாவை பரிதாபமாக பார்த்தாள் ராணி. ரொம்பவும் சின்ன பொண்ணு, பாவம். தேவா தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், அவசரப்பட்டுட்டாரு. அழாதீங்கம்மா, சரியாயிடும். ரொம்பவும் டயர்டாக இருந்தால் போய் படுத்து தூங்குங்க. நான் மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு உங்களை எழுப்புறேன். நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன்க்கா சொல்லிட்டு அனன்யா தன்னோட அறைக்குள்ளே புகுந்துக்கிட்டா. பெண்ணாய் பிறந்தவர்களின் சாபமாக இது. ராணிக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அனன்யா போய் படுத்த 10வது நிமிஷத்தில் தேவா கால் பண்ண, அம்மா என்னடா பண்ணுற? எழுந்துட்டியா? குளிச்சிட்டியா? சாப்பிட்டியா? கேள்வி கேட்டுக்கிட்டே போக, சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வந்தேன். மதியம் லஞ்சுக்கு வருவீங்களா? இல்லைடா, எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ நான் மதியம் வரமாட்டேன். நீ சாப்பிடு, நான் ஈவினிங் வரேன். அம்மோ சாரிடா, என் மேலே எதுவும் கோவம் இல்லையே. அனன்யாவுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. அம்மா என்ன பதிலையே காணோம். என் மேலே ஏதாவது கோவமா? கண்ணீரை கட்டுப்படுத்தியவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரிடா, நேற்று ஏதோ உணர்ச்சி வேகத்தில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடம்மு. நல்லா ரெஸ்டடம்மு. வச்சிடவா? சரிங்க. அவன் ஃபோனை வைத்த அடுத்த 10வது நிமிஷம் உமா கால் பண்ண அனன்யா அலுப்பாக ஃபோனை எடுத்தா. சொல்லுமா. என்ன அனன்யா, என்ன பண்ணுற? சும்மா தாம்மா படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி குரல் ஒரு மாதிரி இருக்குது? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். உனக்கு அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? மாப்பிள்ளை உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாரு? நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களா? இன்னும் இல்லடி. சரி, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்பா கிட்ட பேசுறியா? அம்மா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் அப்பா கிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓரளவு உமாவும் என்ன நடந்திருக்குன்னு யூகிச்சதால், சரி அனன்யா, உடம்பை பார்த்துக்கோ. ஏதாவது வேணும்னா உடனடியாக எனக்கு கால் பண்ணு. நான் வேணும்னா கிளம்பி வரவா? இல்லைம்மா வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரி பார்த்துக்கோடி. என்ன வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு. வச்சிடவா? அனன்யா கொஞ்ச நேரத்திலேயே தூங்கியும் போக ரேஷ்மாவும் மந்தாகினியும் ஊட்டியை நோக்கி காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க.